ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 15வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். நம்ம சொல்ல கூடிய ஓட்டிங் முடிவுகள் அப்படிங்கிறது அன்அஃபிஷியல் போலிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள். ஸோ அதன் காரணமாக நீங்கள் அஃபிஷியலாக ஹாட் ஸ்டார்லையோ இல்லை அவங்கவுங்க அந்தந்த கண்டஸ்டண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஃபோன் நம்பர் மூலயமாகவோ நீங்கள் ஓட்டுக்கள் வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது எங்களுடைய கைண்ட் ரிக்வஸ்ட். இப்போ 5 பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இது 5 பேரில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் மேலேருந்து கீழே வந்திருக்காங்க, கீழேருந்து மேலே போயிருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,98,498 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51.99% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52.42% வந்து இருந்துட்டு இருக்காங்க அர்ச்சனா அவர்கள். ஸோ இவங்களுக்கு வழக்கமாக வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது அதிகப்படியான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸோட வந்து ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3% 4% வந்து கம்மியாகிறது வழக்கமாக வந்து இருக்கும். பட் இந்த சீசனை இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நேற்றுக்கு மத்திய நேர முடிவின் போது 51.44% இருந்த அர்ச்சனா அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52.42% வந்து இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கு ஓட்டிங் முடிவுகள். ஸோ அதனால் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ட் டைட்டில் வின் பண்ணவும் வாய்ப்புகள் 99% வந்து இருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 89,431 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.94% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.7% வந்து இருந்துட்டு இருக்காரு மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் ஒரு பிளேயரா, இவரெல்லாம் டாப் 5 வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இவர் மேலே வைக்கப்பட்டது. ஏன்னா இவர் வந்து வீட்டுக்குள்ளே பெருசாக எதுவும் பண்ணலையப்பா, பெருசாக எதுவும் சண்டை போடலையப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்கும் இப்போ வரைக்குமே வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மக்களோட ஹார்ட்டெல்லாம் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதன் காரணமாக தான் 2வது பொசிஷனில் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து தெளிவாகவும் ரொம்ப ஆணித்தனமாகவும் வந்து சொல்லிக்கிறோம். அதுக்கடுத்து தான் மணிச்சந்திராவை தொடர்ந்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 63,895 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.22% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.22% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தினேஷ் அவர்கள். இவர் வரும்போது கிட்டத்தட்ட 19%, கிட்டத்தட்ட 20% வந்து வாக்குகளாக வாங்கியிருந்தார். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11% தான். ஸோ தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்கள்லாம், அதே மாதிரி தான் நம்மளுடைய தினேஷ் அவர்களுக்கும் நடந்துச்சு அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவர் வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்திருந்தாவே ஏகப்பட்ட வாக்குகளை வந்து வாங்கி குவிச்சிருப்பாப்புல. ஆனால் வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் சில விஷயங்களை கேட்குறா அப்படிங்கிற பேரில் நிறைய பேருடைய மனசை வந்து ஹர்ட் பண்ணதுனால சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் அவர்களுடைய வாக்குகள் வந்து வரலை. ஸோ இது வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஓட்டிங்ஸை வச்சு மட்டும்தான் வந்து சொல்கிறேன். உடனே நிறைய பேர் வந்து சண்டை போடாதீங்க, கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றாதீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து தான் 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 58,367 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.42% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.33% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா கிருஷ்ணன் அவர்கள். ஆக்சுவலாக மாயா அவர்கள் எல்லாம் நாமினேஷனில் வரும்போது 7% வந்து அதிகப்படியாக தாண்டினதே கிடையாது. ஏன்னா 3%, 3.5%, 4% வாக்குகள் மட்டும்தான் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் கொஞ்சம் அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் நல்லா தெளிவாக தெரிகிறது ஓட்டிங்ஸ் முடிவுகளை வந்து பார்க்கும்போது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே 5 பேர் தான். இந்த 5 பேரையும் பிடிக்காமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து இருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ அதனால் சரி ஓகே மாயா கிருஷ்ணனுக்கு போடலாம் அப்படின்னு போடுறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஓகேப்பா அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் வெல் என்டர்டெய்னர் நல்ல ஒரு பர்ஃபார்மர் அப்படின்றதுக்காகவும் ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்ருக்கலாம். பட் டைட்டில் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது 1%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1%மும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸும் விஜய் டிவி பண்ணக்கூடிய சில வேலைகளிலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களா இல்லை விஜய் டிவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் விஷ்ணு அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43,839 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.73% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.7% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ விஷ்ணுவை பொறுத்தவரையிலும் டாப் 5 வந்ததே ஒரு பெரிய விஷயமா தான் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இடையில் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், ரொம்ப சூப்பரான கண்டஸ்டன்ட், வெல் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னவங்கலாம் நிறைய பேர் வந்து எவிக்டாக வெளியே போயிட்டாங்க, இன்க்ளூடிங் பூர்ணிமா முதல் கொண்டு. இருந்தாலும் இவர் நின்று விளையாடுறாரு அப்படின்னா அவருடைய விடாமுயற்சி அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் சில பேரோட வன்மம் எப்படி இருக்குது விஷ்ணு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன்லாம் எப்படா டிடிஎஃப் வந்து வின் பண்ணான், இவன்லாம் எப்படா டாப் 5ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க தன்னுடைய வன்மத்தை அப்படின்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார், அதனால வந்து மேலே வந்தார், அவரோட விடாமுயற்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்கா அதெல்லாம் ஒரு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா முதல் கொண்டு சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒரு லக்குப்பா, அதனால வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணிட்டான். சில பேர்லாம் அவனுக்கு திறமையே கிடையாது, அவன் ஒரு ஆளே கிடையாது, அவன் ஒரு இதுவே கிடையாது, அவன் ஒரு அதுவே கிடையாது, அவன் டிடிஎஃப் வின் பண்ணால் வின் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி காண்டில் பேசுகிறதெல்லாம் கூட நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. யாரை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். பட் எனிஹவ் டாப் 5 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த டாப் 5ல விஷ்ணு ப்ரோ இருக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா கேம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பெருசாக வீட்டுக்குள்ளே இருந்து ஓகே நான் ஒரு ஆக்டர் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி காட்டுறேன், நான் வந்து இப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பெருசாக இல்லாமல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேமை ப்ளே பண்ணிட்டு போனதில் இவரும் நம்பர் 1ல் தான் வந்து இருக்கார். ஸோ இருந்தாலும் கூட இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் அதுவும் இன்றைக்கி நைட் வந்து நடக்க போகுது. ஸோ அதன் காரணமாக யார் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ப்ரோ தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்ப்ரைஸாகலாம் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. மணிச்சந்திராவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாக்குகள் விழும், இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு டவுட்டாக தான் வந்து இருந்தது. ஏன்னா மக்கள் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க எல்லாரையும். அர்ச்சனா அவர்களுக்கு ஓகே சப்போர்ட் பண்ணுறோம், ஓகே அவங்க வந்து புள்ளி எல்லாம் கதற விட்டாங்க. அதுக்கடுத்து யாரா நல்ல பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா தினேஷ் வந்து 2வதாக வராருன்னு வச்சுக்கோங்களேன். தினேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் இஸ் டாக்கிங். ஓகேங்களா, அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் அவருக்கே வந்து நெகட்டிவாக மாறுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து 3வது பொசிஷன்லேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாயானாவே டாக்ஸிக் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ வரைக்குமே சோசியல் மீடியாக்களில் #டாக்ஸிக் மாயா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்களையும் வந்து 2nd பொசிஷனில் வைக்க முடியல. அதுக்கடுத்து விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்ட பேரும் இருக்குது அவருக்கு, பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவரையும் வைக்க முடியல. ஸோ அதனால் மணிச்சந்திரா அவர் 2வது பொசிஷனில் வச்சுருக்காங்க மக்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.